திமுக ஊபிஸ் 200 ரூபாய் வாடகை வாய்களே. நீங்கள் தளபதி பேசினார், உங்களுக்கு உரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்படி வெளுத்துட்டாரா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? அவரை அவதூறாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுனீங்க, பேசுகிற வார்த்தையை திருத்தி பேசுகிறீங்க. பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, ஒரு பேசவே தெரியல. நீங்கள் டுபாக்குரு வாய்களா? அரை மணி நேரம் பேசியிருக்காரு எங்கள் தளபதி. இந்த அரை மணி நேரத்தில் 1008 கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த மஞ்சளுக்கு உருப்படியான விலை நிர்ணயிச்சிங்களா இல்லையா? கிடையாது. கரும்புக்கு விலையை நிர்ணயிச்சிங்க. அது உண்மையிலே அந்த கரும்புக்கு அதுக்கான விலையை தான் கொள்முதல் பண்ணுறாங்களா? அதுக்கு எதுக்கிட்ட விவசாயிகள் லஞ்சம் தரணும்? நெல்லுக்கும் அதே வேலை தான். லஞ்சம் தெளிவாக சொல்ல, லஞ்சம் வாங்கினா கூட அதை கொள்முதல் செய்வது கிடையாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல வருஷங்களாக ஜால்ரா போட்டுக்கிறீங்க, பல வருஷங்களாக திட்டம் தீட்டிக்கிறீங்க. இந்த திட்டத்தை என்னைக்காச்சும் நிறைவேற்றினீங்களா? இந்த 2 கட்சியுமே கண்டுக்கிறது கிடையாது. திமுக அதிமுக 2 கட்சியுமே கண்டுக்கிறது கிடையாது. அடுத்து பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு இது சேர்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, சேர்த்து ஒரு அணை கட்டுறதா சொன்னீங்கல்ல, பண்ணிட்டீங்களா? செஞ்சீங்களா? கிடையாது. செஞ்சீங்களா? கிடையாது. இது எதுவுமே செய்யாமல் நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்களே, இல்லை நியாயமா? இதுமாரி அணை கட்டுறன்ற பேரில், ஆற்ற தூர்வாருன்ற பேரில் மணலை திருட தான் தெரியுது உங்களுக்கு. வேறு என்ன தெரியுது? எங்கள் தளபதி கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி பதில் சொல்லுங்கடா. 200 ரூபா ஊபிஸ், 200 ரூபா கொத்தடிவீங்களே. திரும்ப சொல்கிறேன், 200 ரூபா கொத்தடிவீங்களே. எங்கள் தளபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறது, திமுக ஒரு தீய சக்தி. அன்றைக்கி ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி தளபதி சொல்லியிருக்காரு, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை விரட்டுறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் வேலை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊபிஸ் உங்களுக்கு தான்.